So B1 capital lines, Gute Reise. ஸோ இது ஃபுல்லாகவே ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ் பற்றி தான் இருக்கும். என்னென்ன இடம் பார்த்தீங்கன்னா, பிக்சர் ஏ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரூகன், இந்த பீச் ஆஃப் ரூகன், இம் டூரிங்கர் வால்ட், அண்டர் மாசல். ஸோ இதெல்லாம் பிளேஸ் நேம்ஸ். அண்டர் மாசல், இன் சால்ஸ்பூர்க், இன் ஜெர்மட், பிளிக் ஆஃப் டர் மாட்டர்ஹார்ன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து உங்களுக்கு மீனிங்ஸ் இருக்கும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Sehen Sie die Fotos an, wo möchten Sie gern Urlaub machen, warum erzählen Sie? ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் வந்து நீங்கள் வெக்கேஷன் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவும் வந்து உங்களுக்கு ப்ளீஸிங்னா wo möchten Sie gern Urlaub machen? Ich möchte gern unter im Thüringer Wald Im Thüringer Wald Urlaub machen. Urlaub machen. Warum? Yeah. Interessant. Das ist interessant. Du findest du es interessant. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றீங்க இல்லைங்களா? ஓகே, வேற ஏதாவது இருக்கா? Zermatt Blick auf das Matterhorn. ஓகே. ஸோ இது இல்லை ஏன் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சடனாக கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியல இல்லைங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு பிளேஸை எடுத்துட்டு நீங்கள் அங்கே என்ன இருக்கும், என்ன ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து டூரிங்கர் வால்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஒன்றுமே தெரியல, வெறும் ஐஸ் மட்டும்தான் இருக்க தெரியுது. இங்கே ஜேர்மேட்டில் இந்த வியூ நல்லா இருக்கு, பிளிக், த பிளிக் ஆஃப் திஸ் மேட்டர்ஹார்ன் இஸ் சேர் உண்டர் ஷோன். ஸோ ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இன்னும் இதை பற்றி ரிசர்ச் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இஷ்மஸ்டி கேன் அண்டர் மாசல் உர்லவ் மாக்கன் தா கார்னிஷ், அங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிலது வந்து போட்டிருக்கேன் பாருங்க. இஷ்மஸ்டி கேன் அண்டர் மாசல் உர்லவ் மாக்கன் டா கார்னிஷ்டி உண்டர் ஷூன லாண்ட்ஷாஃப்ட் கென்னீசன் அண்டர் மாசல் என்ட்லாங் ஸ்பசியரன் உண்டி சார்மெண்டன் வைனாட்டர் பெசூக்கன். ஸோ இதெல்லாமே அந்த பிளேஸில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அதை பற்றி பேச முடியும். கரெக்டா? ஸோ நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி மற்ற பிளேஸ்க்கும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடம் எல்லாமே பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக தான் இருக்கும் பண்ண முடிஞ்சதுன்னா. இன்கேஸ் உங்களுக்கு எல்லா பிளேஸ்லேயும் என்னால் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு பிளேஸை பற்றியாச்சும் நல்ல டீட்டெயிலாக எனக்கு எப்படி சொல்லணுன்னா, இந்த மாதிரி எழுதிட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதுறது கிடையாது, போடுறது கிடையாது. எனக்கு நீங்கள் பேசி அனுப்பணும். ஓகேவா? ஓகே. நீங்கள் பேசி அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்தே நான் உங்களுக்கு மெதுவாக தான் கொண்டு போகிறேன். நான் ஃபாஸ்ட்டாக எல்லாம் கொண்டு போகல. ஓகேவா? ஓகே. இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ அதை நான் என்ன எழுதியிருக்கேன் அது எல்லாமே கரெக்டாக படிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பிளேஸ் பிடிச்சிருக்கோ, இப்போ டூரிங்கர் வால்டுன்னு ஆஷா, அப்புறம் இந்த ஜேர்மாட் வந்து சுஜிதா நீங்கள் சொல்லிங்க இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்னென்ன நல்ல பிளேசஸ் இருக்குது, எதனால இந்த பிளேசஸ் நல்லா இருக்குன்றாங்க, இது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு இதை பற்றி எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வர்றது கிடையாது, சாரி, நீங்கள் சொல்லணும், எனக்கு ஆடியோ அனுப்பணும். ஓகே. எனக்கு ஆடியோவோட வீடியோ அனுப்புனா இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் பேசுகிறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட்டு Arbeiten Zulzweit notieren Sie jedem Foto 5 passenden Wörter. ஸோ இதுக்கு வந்து 5 என்ன சொல்கிறது,
இதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃப் ரூகன் அப்படின்னா என்ன இருக்கும் மெயினாக? டு பி ஐடல் உட்காரலாம், இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? ஸ்பாசியாக இருக்காங்க, கேன் ஸ்பாசியாக இருக்காங்க, ஸோ வாக்கிங் போகலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வெல்ஷே வேர்ட்டர் அவர் சயின்ஸ் பேஸ் இன் நியரர் ஆர்டர் அண்டர் ஸ்ப்ராக்கன் ஏன்லிஷ். எது சிமிலரா இல்லை டிஃப்ரெண்ட், சிமிலரா இல்லை ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அந்த ஒகேபுலரி புக் இருக்கு இல்லைங்களா, ஒகேபுலரி புக்கு செக் பண்ணிட்டு இதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எடுத்துட்டு அதே மாதிரி அதுக்கு இங்கிலீஷ்க்கு சிமிலராக ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா, ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. Urlaubs Blues, welche Nachricht passt zu welchem Foto? Ordnance Zoo. ஸோ எந்த டைப் வந்து ஸோ எந்த ஃபோட்டோவுக்கு எந்த இது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சரியாக கிளியராக தெரியலன்றதுனால ஒரே பேஜில் இது பண்ணிட்டேன். இது படிங்க. படிங்கம்மா. Bin Seit 2 Wochen unterwegs. Ich liebe Stadt. Der nächste Zug bringt mich nach Wien. Wahrscheinlich. Wahrscheinlich. இது எந்த பிளேஸ், எந்த போட்டோக்கு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ 2 பேஜை வச்சாதான் உங்களுக்கு அதை இது பண்ண முடியும். ஓகே, இங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பின் seit 2 Wochen unterwegs. Ich liebe Stadt. அப்படின்னா என்ன மீனிங்? And I love the city. I love cities. Bin seit 2 Wochen unterwegs na? 2 weeks. Since 2 weeks என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிராவலிங்லயே இருந்துட்டு இருக்காங்க. இல்லையா? டிராவலிங்லயே இருந்துட்டு இருக்காங்க. So I love cities. Der nächste Zug bringt mich nach Wien. Wahrscheinlich. Nächste Zug na? Zug na train ma'am. Next night. Next அப்படின்னா next. Next train. ஆமா. ஸோ வியன்னாக்கு என்னை கொண்டு போகும்னு நினைக்கிறேன் அடுத்த ட்ரெயின். வார்ஷைன்லிஷ் ப்ராபப்ளி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து இந்த பிக்சர் சால்ஸ்பர்க். ஸோ 1 போட்டுக்கோங்க. அடுத்தது படிங்க. Diese Glück ist warmigend und in ganzen Ort kein Auto. So anhagen wie täglich muss die Ausstieg wanted Zuben sein. Dieser Blick ist Wahnsinn. ஸோ இது வந்து என்ன சொல்ற, ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வான்சன்னா கிரேசி, இட்ஸ் கிரேசி. ஸோ und im ganzen Ort kein Auto அப்படின்னா No auto. இந்த ஹோல் பிளேஸ் வந்து காரே இல்ல. so angenehm. Rubenna over there தான். Rubenna over there. Angenehmனா என்ன மீனிங்?
நம்மளை பத்தி செல்ஃப் பிளசண்டா இருக்கு. Wie herrlich muss die Ausschied von dort drüben sein. சொன்னா மீனிங் படிங்கன்னு சொல்றேன். reached over there this how wonderful. அங்க இருந்து வியூ பார்க்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. how wonderful it is from to see from over there. அங்க இருந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அவசரமா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எங்கேயாச்சும் இந்த பிக்சர் நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னா these are blinkest ones in. ஸோ அமேசிங், this view is amazing சொல்லலாம். ஸோ அது யூஸ் பண்ணலாம். we herzlich, how wonderful. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். drüben sein, ஸோ ஓவர் தேர், அங்க இருந்து, ஃப்ரம் தேர், ஓவர் தேர். இது என்ன பிக்சரு? in Zematt Blick aus dem Matterhorn. Yes. Okay, next. படிங்க. Wanten am Wasser, kurz essen und nette Leute und die reifen Trauben ein Genuss. So wandern hiking by the water, good food, gutes Essen, good food, and nette nice Leute, people, nice people. Und die reifen Trauben, Traubenna grapes. 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 Reifen na நல்லா பழமா இருக்குது. Delight. Ripe grapes. I'm Genuss. அது வந்து ஒரு delight மாதிரி. It's a delight. Genuss. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இப்ப மறுபடியும் கெனுஸ் அப்படின்னு எங்கேயாச்சும் வேர்டு இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி மீனிங் தேடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, கெனுஸ் இந்த வேர்டுக்கு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்றேன். கெனுஸ்க்கு வந்து டிலைட் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். வான்ஸ்ன்னு அமேசிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு தடவை 2 தடவை நீங்க மீனிங் கேட்டாலும் பரவாயில்ல. பட் எவ்ரி டைம் வந்து இது மீனிங் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸ்க்கும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு மட்டும் 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் Wahnsinnig, kalt, aber ein tolles Erlebnis. Instantly cold but great experience. ஆமா, ரொம்ப கோல்டு, தாங்க முடியாத அளவுக்கு கோல்டு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன? வான்சின்னிங் கல்ட். எதுவா இருந்தாலும் வான்சின்னிங் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வான்சின்னிங் அமேசிங், அமேசிங். ஸோ இங்க வான்சின்னிங் கல்ட். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங் வருது. Aber ein tolles experience, but a great experience. ஆமா, இது போடலையா? தேர்ட் ஒன். Alle wanted to stay. Wir sind standing am Strand Zone. Sand und Wind for Jordan ist etwas stable. Hello, Fana from the coast. From the coast. We are Strand beach sana. ஸ்டாண்ட்னா பீச். Beach sana. ஆமா, ஸ்டாண்டிங்னா கான்ஸ்டன்ட்லி. ஸ்டாண்டிஷ்னா கான்ஸ்டன்ட்லி, எப்பவுமே. and wind தான் இருக்கும். Sonne, Sand, Eden, Wind. every For Eden is said to us dabei. there is something for everyone. ஆமா. ஸோ சன், சாண்ட், விண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் இல்லைங்களா? சன் கீழே உட்காரதுக்கு ஒருத்தர் பிடிக்கும், சாண்ட்ல உட்காரதுக்கு ஒருத்தர் பிடிக்கும், விண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈச் ஒன் எவ்ரி ஒன்னுக்கும் ஏதோ ஒன்று அங்கே இருக்கு. பீச்சுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி.
ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஆமாம்மா என்னாச்சு? சரி. அது ஒர்க் ஆகல அப்படிதான் இருக்கும். ம். சரி. மாசம் 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 கட்டணும்னா சரி நான் முடிச்சுட்டு சொல்றேன். Okay. Holen Sie das Gespräch Wo haben die Personen Urlaub gemacht? Notieren Sie. ஸோ இவங்க வந்து இவங்க கான்வர்சேஷன் கேட்டு எந்த இடத்துல வெக்கேஷன் போயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நோட் பண்ணணும். எந்த பிக்சர் உங்ககிட்ட பிரிண்ட் அவுட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன ரெண்டுமே நான் போடல, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதனால. Hey Maja, Hallo Maja, du bist ja wieder zurück aus dem Urlaub. Ja, leider. Und, wie war's? Sehr schön. Wir waren an der Ostsee auf Rügen. Die Insel ist so toll. Wir hatten da ein kleines Ferienhaus. Und das Wetter war auch meistens gut. Das war echt Glück. Da würde ich auch gern mal hinfahren. Ja, das solltest du echt machen. Das Ferienhaus war sehr nah am Strand. Wir mussten nur 5 Minuten laufen. Wir haben es auch schon im Februar gebucht. In den Sommerferien ist immer sehr viel los. was? Du hast schon im Winter gebucht? Ich will mich nicht schon so früh entscheiden, wo ich Urlaub mache. Ich fahre lieber einfach los. Echt? Das kann ich nicht. Ich buche meinen Urlaub immer ein paar Monate vorher. Dann ist alles organisiert und ich weiß, wo ich schlafe. Wo warst du denn dieses Jahr, Liam? Also ich bin mit dem Zug durch Europa gefahren. Das war super. Nur ich und mein Rucksack. Ich habe immer spontan entschieden, wo ich als nächstes hinfahre. Zuerst war ich kurz in Salzburg. Von dort bin ich direkt weiter nach Wien. Und nach 2 Tagen weiter nach Prag. Wow! Und das machst du so ganz allein? Ich fahre allein los, ja. Aber man lernt schnell Leute kennen, die auch mit dem Rucksack reisen. Sag mal, Thomas, wo warst du eigentlich? Naja, meine Frau und ich, wir fahren erst im Herbst weg. Wir fahren immer mit dem Wohnwagen an die Mosel. Immer? Wie oft wart ihr denn schon dort? 8 Mal. Wir sind immer auf demselben Campingplatz. Es ist wirklich schön dort. Wir kennen uns jetzt schon gut aus, kennen gute Restaurants und die schönsten Wanderwege am Fluss entlang und durch die Weinberge. Und wir treffen Leute, die auch jedes Jahr kommen. Die Landschaft ist so schön, für uns ist das perfekt. Immer an den gleichen Ort. Das könnte ich nicht. Ach, ich muss euch noch was erzählen. Wir haben auf Rügen... ஓகே, எந்தெந்த பிளேஸுக்கு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? Dayana. மாயா வந்து எங்க போயிருக்காங்க? மறுபடியும் போடவா? என்னம்மா? Okay, ma'am. மேம் நீங்க கேட்டு ட்ராப் புரிஞ்சிட்டு போடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே. Hey Maja, Hallo Maja, du bist ja wieder zurück aus dem Urlaub. Ja, leider. Und, wie war's? Sehr schön. Wir waren an der Ostsee auf Rügen. எங்க போயிருக்காங்க? கேட்டீங்களா இல்லையா? Sehr schön. Wir waren an der Ostsee auf Rügen. Good Gatlanda.
Of Rugen. Rugen. Of Rugen. So, Maya வந்து ரூகனுக்கு போயிருக்காங்க. Die Insel ist so toll. Wir hatten da ein kleines Ferienhaus. Und das Wetter war auch meistens gut. பாருங்க நல்லா கேளுங்க. இன்சல் வாட்டால். ஸோ இன்சல்னா ஐலாண்ட் நல்லா இருந்துச்சு, வெதர் நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு ஹாலிடே கிளப்ல போயிருந்தோம். Das war echt Glück. Da würde ich auch gern mal hinfahren. Ja, das solltest du echt machen. Das Ferienhaus war sehr nah am Strand. Wir mussten nur 5 Minuten laufen. Wir haben es auch schon im Februar gebucht. In den Sommerferien ist immer sehr viel los. Was? Du hast schon im Winter gebucht? Ich will mich nicht schon so früh entscheiden, wo ich Urlaub mache. Ich fahre lieber einfach los. Echt? Das kann ich nicht. Ich buche meinen Urlaub immer ein paar Monate vorher. Dann ist alles organisiert und ich weiß, wo ich schlafe. Wo warst du denn dieses Jahr, Liam? Also ich bin mit dem Zug durch Europa gefahren. Das war super. Nur ich und mein Rucksack. Ich habe immer spontan entschieden, wo ich als nächstes hinfahre. Zuerst war ich kurz in Salzburg. 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 Von dort bin ich direkt weiter nach Wien. Und nach 2 Tagen weiter nach Prag. Wow! Und das machst du so ganz allein? Ich fahre allein los, ja. Aber man lernt schnell Leute kennen, die auch mit dem Rucksack reisen. Sag mal, Thomas, wo warst du eigentlich? Naja, meine Frau und ich, wir fahren erst im Herbst weg. Wir fahren immer mit dem Wohnwagen an die Mosel. Wie bitte? Herbst weg. Mo Wir fahren immer mit dem Wohnwagen an die Mosel. and then Mosel. Under Mosel. Okay. So, இவங்க மாயா வந்து of Rugen. Rugen. இவங்க வந்து In Salzburg. இது வந்து under In Mosel. ஸோ இதுவே அவங்க டைப் அவங்க என்ன மாதிரி ஒரு டைப் அப்படின்னு வெக்கேஷன் வந்தால் என்ன மாதிரி ஒரு டைப் இதனாலும் படிக்க போகிறோம். இது ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல மீனிங் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிப் அண்ட் கன்ஸ் ஸ்பான்டன். ஸோ இதை படிக்கலாம். Sie fahren einfach los. Sie sind sicher, dass Sie einen Platz zum Übernachten finden. Sie möchten nichts planen. Sie wollen einfach sehen, was passiert. ஸோ இவங்க என்னென்னா ஸ்பான்டேனியஸாக போகுது. கன்ஸ் ஸ்பான்டன். ஸோ சி ஃபாரன் ஐன்ஃபாக் லாஸ். ஸோ அவங்க வந்து சிம்பிளி எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போயிடுவாங்க. சி சின் சிஷர் தஸ் சி ஐனன் பிளாட்ஸ் ஜூம் உபர்நாக்டன் ஃபிண்டன். அவங்களுக்கு ஒன்று தான் நைட் ஸ்டேக்கு ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கணும் அவங்களுக்கு, அது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. சி மஸ்ட் நிஷ்ட் பிளானன். ஸோ நோ பிளானிங். சி ஓலன் ஐன்ஃபாக் ஜேயன் வாஸ் பசியட். எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க அங்கே போகணும், என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதை பார்த்து சிம்பிளி பார்த்துட்டே போகணும். இது ஒரு டைப். கேன் ஜூ ஹவுசர். Reisen finden Sie an anderen gehen Sie bleiben am liebsten zu Haus. Das wohnen Sie am besten entspannen. Sie machen gern Ausflug. ஸோ இவங்களுக்கு என்னன்னா வீட்டில் இருக்கிறதா பிடிக்கும். Like a house. ட்ராவலிங் என்ன ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வீட்லேயே இருக்க பிடிக்கும் அவங்களுக்கு. பிகாஸ் தே கேன் பெஸ்ட் அங்கே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் வீட்லேயே இருந்தாங்கன்னா. ஜி மேக்கன் கேன் ஹவுஸ் ப்ளூக அவங்களுக்கு வந்து எப்படின்னா சின்ன சின்ன அவுட்டிங் போவாங்கள்ல அந்த மாதிரின்னா போவாங்க. டிப் ரைட் குட் கே பிளான்ட். ஸோ குட் பிளான், வெல் பிளான்ட். Gut geplant. Sie suchen immer neue Urlaubsziele, auch in großer Entfernung. Ihre Reisen planen Sie sehr früh und sehr gründlich
Einschicks, Fire and House Order Hotel become to man, nur wenn man rechtzeitig bookt. நீங்க என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் புதுசாக நியூ டெஸ்டினேஷன் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கிரேட் டிஸ்டன்ஸு தூரமாக. ஸோ அவங்க பிளான் வந்து ரொம்ப ஏர்லியாகவே பண்ணுவாங்க, ரொம்ப ரீசனபிளாக. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாலிடே கிளப்பு எது புக் பண்ணாலும் வந்து கரெக்ட் டைம் புக் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. டிப் ஃபியர் immer gleich. Always same. Immer gleich, sie fahren immer an denselben Ort, da kennen sie alle Leute und alle schönen Plätze. Sie wissen, wo sie erwartet. Dort fluchen sie wie zu Haus. ஸோ இவங்க வந்து எப்போவுமே ஒரே பிளேஸ்க்கு தான் வெக்கேஷன் போயிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அங்கே வந்து எல்லா பீப்புளும் நல்லா தெரிய வரும், எல்லா பிளேசஸும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பிளேசஸ் வரும், எங்கே போக போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க அந்த மாதிரி இப்போ இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இது வந்து மாயா, லியாம், டோமஸ். ஸோ அவங்க யார், இதில் என்ன டைப் அப்படின்னு எழுதணும். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதான்? தெரியலையா? உங்களுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் எடுக்க சொல்லியிருந்தேன், பிரிண்ட் எடுத்தீங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன், அந்த ஆடியோவோட டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கேன். அது நீங்க பாருங்க. அதுல ஆடியோ 1 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு டைப். நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகிறேன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒக்காபுலரி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கிராமர் நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நாளைக்கு வரும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்த லெசன் அடுத்தடுத்த பேஜ் இது ஒக்காபுலரி படிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? ஓகே. அப்பதான் நம்மளால நல்லா முடிக்க முடியும். இல்லைன்னா ஃபாஸ்டா கொண்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது கடைசி வரைக்குமே. ஓகே, கன்ஸ் ஃபாண்டன் வந்து இவர் லியாம், அவர் வந்து சால்ஸ்புர்குக்கு போனார், அடுத்தது வியன்னாக்கு போனார். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி போவார். அதனால அவருக்கு வந்து எப்போ எது போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போயிடுவார் லியாம். ஸோ இது யாருமே கிடையாது, இது வந்து நானாக தான் இருப்பேன். ஸோ கேன்ஸ் ஹவுசர், இது வந்து மாயா முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் டோமஸ். ஓகே, நீங்க என்ன டைப்னு சொல்லுங்க. இத 4 படிச்சீங்க இல்லீங்களா? Und wie welche Urlaubstipp passt zu Ihnen? Wo und wie machen Sie Urlaub? Gänsehaus. Gänsehaus. Yes. Und du, Sujita? Welcher Urlaubstipp bist du? Ganz spontan, Gänsehaus, ja, gut geplant or immer gleich. அக்கா நீங்க தான் சொல்லணும். ஹலோ, இல்ல புதுசா ஸ்பான்டேனியஸ் ஒண்ணுமே எனக்கு கேட்கல மேம். அப்படியா? ஸோ கன் ஸ்பான்டேனா நீங்க என்ன டைப் அப்படின்னு வெக்கேஷன்ல ஸ்பான்டேனியஸா எங்க வேணாலும் போலான்னு உடனே பிளான் பண்ணுவீங்களா, இல்ல வீட்ல இருக்கிறதா பிடிக்குமா? கேர்ள்ஸ் ஹவுஸவா? இந்த செகண்ட் தவிர எல்லாமே இருந்துச்சு மேம். பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் இந்த செகண்ட் தவிர எல்லாமே இருந்தேன் மேம். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் வந்து டைப் 2 மாறிட்டேன் மேம். ஓ, கேர்ள்ஸ் ஹவுஸ், அது பையன் பிறந்ததுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் ஹவுஸ் தான் மேம். ஓ
ஓகே ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ganz spontan und gut geplant-ஆ? Yes, ma'am. ஓகே ஓகே. ஆஷா, நீங்க எப்பவுமே ganz houser தானா? No, ma'am. As a ganz spontan. ganz spontan. ஓகே. நான் மேரேஜ் ஆகல இல்ல மேம், அவங்க என்ன வேணா இருப்பாங்க. ஆமா. ஸோ நான் வந்து ganz houser தான். Because Reisen finden mich sehr anstrengend. Ich bleibe am liebsten zu Hause. எல்லாருமே எல்லாரும் இருக்கும்போது வீட்டில் இல்லை, யாருமே இல்லாத போது வீட்டில் இருக்க பிடிக்கும். அப்போதான் ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஃபேமிலி இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு